வணக்கம். மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் இந்த பிரபஞ்சத்தின் வானொலி மண்டலத்தின் நட்சத்திரம் நவகிரகங்களை வணங்கி இன்றைய பதிவை துவங்குவோம். முதல் கடவுள் விநாயகனையும் மேலும் வாயு பஞ்சபூதங்களின் வாயு புத்திரனையும் ஆஞ்சநேயரையும் தொழுது இன்றைய பதிவு பிரபஞ்சத்துடன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுவோம். பஞ்சபூதங்களுடன் பேசுவோம். தாயைச் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. எனவே கடவுளை ஆலயங்கள் மூலம் தேடுவதில் விடுத்து அவர்கள் அன்னையை வணங்கி அதிகாலை சங்கராந்தி சூரியன் உதிக்கும் முன் எழுந்து சூரியனை தந்தையை வழங்கி இந்த பிரபஞ்சத்தின் மூலமான சூரியனை தொழுது ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயல் சிறந்து விளங்கும். எனவே இன்றைய நாம் தை மாதம். எனவே இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலை இன்றைய மாதம் துவக்கமே பௌர்ணமியில் துவங்குகிறது. இன்று புதன்கிழமை. புதன் கிரகம் இன்றி எந்த ஒரு கலையும் இந்த பிரபஞ்சத்தில் சிறப்பது இல்லை. இன்றைய பதிவில் தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என பிரபஞ்சம் அதிகாலை மூர்த்த நேரத்தில் எனக்கு வழங்கியதை உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சங்கராந்தி, அதாவது சூரியனுக்கும் மற்றும் நம்மை வளர்த்து காத்து கொண்டுள்ள சந்திரனுக்கும் நன்றி சொல்லும் ஒரு நாளாக அமைந்து உள்ளதில் வியப்பு இல்லை. எனவே இந்த தை மாதத்தின் பௌர்ணமியில் தோன்றிய இந்த நாளை நினைவு கூறுவோம் மற்றும் நமக்கு உதவி செய்யும் கால்நடைகளையும் மற்றும் அனைத்து மிருகங்களையும் நாம் வழிபட்டு அதற்கு நன்றி செலுத்துவோம். இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நவகிரகங்கள் சுழற்சி உண்மை. எங்கெங்கோ தேடியும் பிரயோஜனமில்லை. நம் உள்ளே உள்ள நம்மளுடைய தாயையும் தந்தையையும் தேடினாலேயே நாம் பல கோடி ஆலயங்கள் சென்று நமக்கு கிட்டாததை இந்த நமக்கு மேல் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய நவ கோள்கள் சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் செவ்வாயின் நவகோள்கள் மூலமாகவும் நமக்கு பிரபஞ்சம் அளித்து கொண்டு உள்ளது என்பது உண்மை. இன்றைய நாள், அதாவது மாதத்தின் பிறப்பு இன்று புதன்கிழமை. மேலும் தை மாதம் பௌர்ணமியில் பிறந்துள்ளதனுடைய சூட்சுமமே இந்த தை மாதத்தின் சிறப்பு மட்டுமல்ல, இந்த மாதமும் இந்த ஆண்டும் 2025 வளமான ஆண்டாக விளங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த வகையில் நவகிரகங்களின் சுழற்சியின் உண்மைகளை தாயின் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் தேடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கோடான கோடி. எனவே எங்கேயும் தேடாதீர்கள், உங்களுள்ளேயே தேடுங்கள். உங்களுள்ளேயே உங்களுடைய தாயும் உங்களுடைய தந்தையும் உள்ளார்கள். எனவே ஆலயங்கள் என தேடி அங்கே சென்று உங்களுடைய சிரமங்களை போக்குவோம் என்னுடைய எண்ணங்களை தவிர்த்து உங்களுடைய எதிர் விளைவுகள் அல்லது தீமைகள் விளக்கி இந்த போகியும், அதாவது இருளை போக்கக்கூடிய 2 விஷயங்கள் சூரியனும் சந்திரனும். பூமியினுடைய துணைக்கோளான சந்திரனும் அன்றாடம் காலை 6 முதல் மாலை 6 மணி வரை நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனும் உண்மையான நம்மளுடைய காக்கும் கடவுள்கள். எனவே சூரியனுக்கும்
சந்திரனுக்கும் நன்றி கூறி ஒரு செயலை தொடங்கி பாருங்கள். அதனுடைய பயன் உங்களுக்கு எந்த அளவிற்கு சிறப்பாக அமையும் என்பது இன்றைய பதிவு ஆகும். இன்றைய ஒரு ஜாதகத்தின் மூலமாக, உதாரண ஜாதகங்கள் மூலமாக 2025 முதல், அதாவது 2025 விசேஷமாக கூற வேண்டுமென்றால் புதன்கிழமை இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. யாராருக்கெல்லாம் 2025 செவ்வாய் உடனும் புதனுடனும் சந்திரனுடனும் சூரியனுடனும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் இந்த பிரபஞ்சத்திற்கு கூற தலைப்பட்டு உள்ளேன். இன்றைய ஒரு தலைப்பை தேடும் பொழுது இவையே எனக்கு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தில் எமக்கு கிட்டியவை. அதனை உங்களுக்கு வாரி வழங்குவதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. எனவே யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும், யாம் பெறாததை அனைவருக்கும் வழிகாட்டி வழங்கும் நோக்கத்திலேயே எனது பதிவுகள் இருக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் ஒரு காரியமாகத்தான் தோன்றியுள்ளார்கள் என்ற உண்மையை கூறினால் மிக இல்லை. எனவே ஒவ்வொரு பிறப்பும் அல்லது ஒவ்வொரு தோன்றலும் தோன்றின் புகழோடு தோன்றலின் நன்று என வள்ளுவரின் வாக்குப்படி, நாடு உமக்கு என்ன செய்தது, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று மூத்தோர்கள் சொல்படியும் நாம் நம் கடமையை செய்ய வேண்டியது அனைவருடைய கடமையாகும். கடமை தவறுபவர்களுக்கு என்னுடைய சிரமங்களும் நஷ்டங்களும் பொருள் விரயங்களும் ஏற்படுகின்றன என்ற உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் நாம் ஏன் சிரமப்படுகிறோம், நாம் என்ன தவறுகள் நிகழ்த்து கொண்டுள்ளது என்றது அவரவர்களுடைய மனசாட்சியை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த நல்ல நாளில் உங்களையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சகோள்களையும் பஞ்சபூதங்களையும் நவகோள்களையும் வணங்கி உங்களுடைய காப்பான் உங்களில் உள்ளே பஞ்சபூதங்கள் வழியாக உங்கள் உள்ளேயே உள்ளது என்பது கூறி இருளை போக்கி ஒளியை ஏற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது. எங்கேயும் தேடாதீர்கள், உங்களின் உள்ளேயே தேடுங்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்பே உங்களுடைய பணியை சூரியனை வணங்கி தொடுங்கள். எப்பொழுது உங்களுக்கு சந்திரனும் காட்சி தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் சந்திரன் என்ற தாயிடம் உங்களுடைய வேண்டுதலை பௌர்ணமியில் வையுங்கள். அது சிறப்பான பலனை தரும் என்று கூறி இந்த நாளும் இந்த தை மாதம் புதன் கிழமை பிறக்கும் சங்கராந்தி மற்றும் தை மாத பிறப்பும் பொங்கல் பண்டிகையும் தமிழர் திருநாளும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை வாழ்த்தி தமிழர்களுக்கான வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். பயனடையுங்கள். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் தமிழ் மக்களும் உங்களுடைய உதவிகளை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வேறு ஏதேனும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது வேறு சந்தேகங்கள் எழும் எனில் அதில் குறிப்பிடுங்கள். உங்களுக்கு தகவலை உங்கள் எண்ணில் தான் என்னால் தர முடியும். எனவே இந்த நல்ல நாளில் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.